இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ரிசல்ட் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் கிடைக்கும், ரியல் லைஃப்ல கிடைக்காது. பிஸ்னஸ் இஸ் லாங் டேர்ம். இட் இஸ் லைக் அ மேரத்தான், இட் இஸ் நாட் அ 100 meters டேஷ். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எனக்கு ஃபண்ட் தேவை, பணம் இருந்தால் நானும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. அது வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஆக்சுவலி பணம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல, பட் இட் இஸ் நாட் தி ஒன்லி ப்ராப்ளம். இட் இஸ் அஃப்கோர்ஸ் அ ப்ராப்ளம், பட் இட் இஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம் டு சால்வ். அதுக்கு முன்னால உனக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்கா, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ப்ராப்பர் பிளான் இருக்கா, அந்த பிசினஸ் தொடர்ந்து உன்னால பண்ண முடியுமா, நீ இன்னைக்கு கடை திறந்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லா பொருளும் வித்துருமா, உன்னால தொடர்ந்து பொருளை விற்க முடியுமா, அது எப்படி சேல்ஸ் பண்ண போற, அதுக்கான பிளான் என்ன, இது எல்லாத்தையும் வந்து பண்ணாம எனக்கு பணம் இல்லாதனால நான் பிசினஸ் பண்ணலன்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு வேலிட் ரீசனா இருக்காது. பிசினஸ் சக்சஸ் இட் இஸ் அபவுட் 20% ஸ்கில் செட் அண்ட் 80% மைண்ட் செட் தான். உங்களுக்கு என்ன தெரியுது தெரியலங்கிறது இங்க பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு இல்லங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. யூ நீட் டு ஹேவ் த ரைட் கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் மைண்ட் செட். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் பண்றேன், யாரெல்லாம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு நான் விற்பேன். அந்த அசம்ஷன்ல பிசினஸ் பண்ணக்கூடாது. யூ நீட் டு டிஃபைன் யுவர் டார்கெட் கஸ்டமர். ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும்போது உங்களோட டார்கெட் கஸ்டமர் யாரு, 20ல இருந்து 30 வயசுக்குள்ளவங்களா, இல்ல 40ல இருந்து 50 வயசுக்குள்ளவங்களா, கல்யாணம் ஆனவங்களா, கல்யாணம் ஆகாதவங்களா, அவங்களோட இன்கம் லெவல் என்ன இருக்கணும், மாஸ் மார்க்கெட்டா கிளாஸ் மார்க்கெட்டா, யாருக்கு நம்ம பொருள் விற்க போறோம் அண்ட் என்ன பிரைஸ் பாயிண்ட்ல வைப்போம், இதை வந்து ஒரு யூஎஸ்பியா வந்து நம்ம ஒரு யூனிக்கான பிசினஸ் பிளான் இருக்கணும். இப்போ வேலை போகணும்னா எனக்கு ட்ரைனிங் வேணும், ப்ரொமோஷன் வேணும்னா நான் ட்ரைனிங் எடுத்துக்கணும், கோச்சிங் எடுத்துக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும்னா கோச்சிங் எடுத்துக்கணும். பட் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா மட்டும் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் எக்ஸிகியூஷன் தான் இதுல முக்கியம். பட் ஆனா அதுக்கு முன்னால தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸிக்யூட் எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும்ல. இங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஈஸி, பட் சர்வை பண்றது கஷ்டம். ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல இருக்கணும், பிசினஸ்ல சர்வை பண்ணாதான் நம்ம ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு நம்ம பிசினஸ் வந்து மாடலை மாற்ற முடியும், ப்ராடக்டை மாற்ற முடியும். அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். அதுக்கான டைமே நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னா திங்ஸ் வில் நாட் ஒர்க். நம்ம கிட்ட கொஞ்சமா காசு இருந்துச்சு அப்படி இல்லைன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் நமக்கு பிடிக்கல, நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்றது தான். நம்ம ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம டீ கடைக்கு போகும்போது அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்து நம்ம ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிடுவோம். ஒரு டீ 10 ரூபாய்க்கு கொடுத்தாலும் இவ்வளோ கூட்டத்துக்கு நம்ம சப்ளை பண்ணுறதுனால நமக்கு இவ்வளோ வருமானம் வரும், அதில் நம்மளோட ஆள் கூலி, டீக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறது போக நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் மந்த்லி ஏர்ன் பண்ணலாம், இவ்வளோ ப்ராஃபிட்டை நம்ம இயர்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கால்குலேஷன் நம்ம போட்டு ஒரு டீ கடையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி கால்குலேஷனை தவிர ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸில் நிறைய பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து பிஸ்னஸை ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகணும், ஸ்கேல் அப் பண்ணணும், ஸ்கேல் அப் பண்ணும் போது எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டி எல்லாம் வரும், அதை எப்படியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த எபிசோடில் மிஸ்டர் சுரேஷ் கூட நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மிஸ்டர் சுரேஷ் சாய்காந்த் அப்படின்னு சொல்லி ஒரு டீ அவுட்லெட் ஓப்பன் பண்ணி அதை ப்ராப்பராக ஸ்கேல் அப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக ரன் பண்ணிட்டு இப்போ நிறைய டீ அவுட்லெட்ஸ் பண்ணுறவங்களுக்கு கைடன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டீ அவுட்லெட் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி ப்ராப்பராக பண்ணணும், எங்கே லொக்கேஷன் சூஸ் பண்ணணும், எப்படி மற்ற கஸ்டமர்ஸ்லேருந்து நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும், ஒரு டீ ஷாப் வைக்கிறதா இருந்தாலுமே அதில் ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே எப்படி பிளேஸ் பண்ணுறது, இந்த பிஸ்னஸோட பேசிக்ஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், எப்படி எவால்வ் ஆகணும், எப்படி நம்மளோட பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சுரேஷ் இந்த எபிசோடில் டீட்டெயிலாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டீ அவுட்லெட் போடணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now let's get into the conversation with Mr. Suresh. Hi sir. Hi. வணக்கம். வணக்கம். Welcome to our podcast. Thank you so much. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. How are you? நல்லா இருக்கேன் சார். எப்படி பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல் குட்ங்க, ஆல் குட், நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ சுரேஷ் ராதாகிருஷ்ணன் அப்படின்னா நீங்கள் உங்களை யாருன்னு சொல்லிப்பீங்க, என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார்? Been an entrepreneur for 14 years now. ஓகே. ஸோ 2010லேருந்து பிஸ்னஸில் இருக்கேன். சூப்பர். அண்ட் ஐ ரன் மல்டிபிள் பிஸ்னஸஸ். ஓகே. இப்போ கரண்ட்டாக வந்து ஐ எம் ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் பிளாட்ஃபார்ம் கால் மைப்ரனர். ஓகே. ஸோ அதில் வந்து வி ஹெல்ப் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஓகே டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்கேல் டு மல்டிபிள் லொக்கேஷன்ஸ். ஓகே. ஸோ இதை பர்டிகுலராக ஃபுட் பிஸ்னஸ்க்கு வி ஹெல்ப் பீப்புள். சூப்பர். ஸோ அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா டீ, காஃபி, கெஃபே, க்ளவுட் கிச்சன் அந்த மாதிரி. ஸோ ஐ ஸ்டார்டட் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 4 years. அதுக்கப்புறம் இட் காட் வெரி மோனோட்டனஸ். வேலையை ஆரம்பித்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு திஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஐ வாண்ட் டு டூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஓகே. அந்த டைமில் தான் ஐ ஸ்டார்டட் ரீடிங் a lot of books. ஓகே. நிறைய மேகசைன்ஸ், பிஸ்னஸ் ரிலேட்டடான மேகசைன்ஸ் எல்லாம் படிக்கும்போது பிஸ்னஸ் பற்றின புரிதல் வந்து மாறுச்சு.
So I thought prior to that business is just about making money. ஓகே. புக்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஐ ரியலைஸ்ட் business is not just about making money. It is about creating wealth for yourself and for others. ஓகே. And also creating impact by creating jobs, by stable jobs. So இப்போ ஒரு 10 பேர் நான் வேலை கொடுக்கறேன்னா 10 பேருக்கும் 10 ஃபேமிலி இருக்கும். கரெக்ட். ஒரு ஃபேமிலியில வந்து 4 பேர் இருக்காங்கன்னா டோட்டலா ஒரு 10 ஃபேமிலிக்கு 40 பேர். அந்த 40 பேருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து அவங்கள கவனிச்சுக்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு வேலை, அவங்களை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் பிஸ்னஸ். கரெக்ட். ஸோ அதில் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, வெண்டார்ஸ் இருப்பாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுனால பணத்தை தாண்டி இந்த மாதிரி இம்பாக்ட் நடக்கும் அப்படிங்கிறது அது எனக்கு அந்த புரிதல் இருந்தது. அதனால தான் ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணி ஐ ஸ்டார்டட் அ ட்ரைனிங் கம்பெனி. ஓகே. அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு, நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. ஓகே. ஐ வாஸ் ரன்னிங் தட் ஃபார் 5 years. அதுக்கப்புறம் ஸ்கேலபிளாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் மாடலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் F&B ஸ்பேஸ்க்குள்ள வந்தது. ஐ ஸ்டார்டட் a tea outlet. We scaled to 16 outlets in 2 years time. Okay. அதுக்கப்புறம் we pivoted that model to a community model. Where இன்னைக்கு வந்து we help people to start their own brand. Okay. அதுக்கு முன்னால franchise பண்ணிட்டு இருந்தோம். சூப்பர். இப்போ வந்து அவங்க பிராண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான கோச்சிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் பண்றோம். I have trained 45,000 people in the last 4.5 years. சூப்பர் சூப்பர். 500+ outlets இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ இதை வந்து இன்னும் we wanted to impact 1 million small business owners. So that's the vision now. ஓகே சார், சூப்பர். நானுமே அந்த இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஹெட்டிங்கில் மைப்ரனரோட ஹெட்டிங்கும் பார்த்தேன். இப்போ என்னென்னா இதில் கொஸ்டின்ஸ் என்னென்னா, எனக்கு வந்து இப்போது நானுமே சிமிலராக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், நமக்கு வந்து ஜாப் செட் ஆகாது, ஜாபை விட பிஸ்னஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களோட ஜேர்னியுமே ஒரு ஜாப் போகும்போது திஸ் இஸ் நாட் மை கேம் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படி வரும்போது நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு என்ன பிஸ்னஸ், அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவங்க வந்து இப்போது அப்பா காசு இருந்திருக்கும், பேக்ரவுண்ட் இருந்திருக்கும், ஸோ இவங்களால ரிஸ்க் எடுக்க முடியுது, என்கிட்ட வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு சப்போர்ட் இல்லை, நான் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இது இருந்தால் போதும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருந்தால் போதும், யூ கேன் குவிட் யுவர் ஜாப் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் பேஷன் ஆஸ் அ பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடியது. சரி, ஃபர்ஸ்ட் வந்துங்க பிஸ்னஸ் இஸ் லாங் டேர்ம். ஓகே. இட் இஸ் லைக் அ மேரத்தான். இட் இஸ் நாட் அ 100 meters டேஷ். ஓகே. ரீல்ஸ் மாதிரி. ஆமா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ரிசல்ட் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் கிடைக்கும், ரியல் லைஃப்ல கிடைக்காது. ஓகே. ஸோ லுக் ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்ம்னா இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு டிசைட் பண்றாங்க, ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, ஓகே, இந்த 5 லட்ச ரூபாயை தாண்டி அவங்களுக்கு பர்சனலா அவங்கள பாத்துக்கிறதுக்கான ஒரு பேக்கப் வேணும். இப்போ 1 year ஒண்ணுமே பணம் வரல, இப்போ ஒரு 50,000 salary வாங்குறவர் வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த 50,000 into 12 months 6 lakhs அவர் கையில இருக்கணும். ஓகே. அது இல்லைன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு 70% இருக்கணும் டு டேக் கேர் ஆஃப் ஜெனரல் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா நம்ம பிசினஸ் பண்ணும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், பட் ஃபேமிலியும் அதை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. கரெக்ட். ஸோ வேலை பண்ணும் போதே லாங் டேர்மா யோசிச்சு இந்த இஎம்ஐ ட்ராப்குள்ள போகாம வீடு வாங்கணும், கார் வாங்கணுங்கிற கனவு இருக்கக்கூடாது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு. ஓகே. பிசினஸ் ஆரம்பிச்சு லாங் டேர்மா பணம் சம்பாரிச்சு கண்டிப்பா வாங்க முடியும், பட் இன்ஸ்டன்டா நான் இப்ப எனக்கு உடனே எல்லாமே சேரணுங்கிறது இல்லாம ஒரு லாங் டேர்மா யோசிக்கணும். நம்பர் 1. ஓகே. அண்ட் அடுத்த விஷயம் வந்து they need to have a solid business plan in place. ஓகே. ஒரு ப்ராப்பரான பிசினஸ் மாடல் நமக்கு வேணும். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் பிசினஸ் பண்ண போறாங்க, நான் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் ஆரம்பிக்க போறேன்னா பெருசா தேவையில்லை. அதுல அவங்க வந்து கஸ்டமரை கரெக்டா பாத்துக்கிறது, பொருளை கரெக்டான டைமுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி இருந்தா போதும். அது என்ன சார் லைஃப் ஸ்டைல் பிசினஸ்னா? லைஃப் ஸ்டைல் பிசினஸ் ஸ்கேலபிள் பிசினஸ்னு இருக்குங்க. ஓகே. ஸோ லைஃப் ஸ்டைல் பிசினஸ்னா இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, ப்ரீவியஸ் ஜெனரேஷன் நம்ம பார்த்திருப்போம், ஒரு எலக்ட்ரிக்கல் கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கடை காலையில திறந்ததுல இருந்து நைட்டு மூடுற வரைக்கும் அந்த ஓனர் வந்து கல்லாலே உட்காந்துருப்பாரு. அவரு பார்த்து கஸ்டமருக்கு எல்லாம் எடுத்து கொடுப்பாரு, அக்கௌண்ட்ஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் இருந்தா அந்த பிசினஸ் நடக்கும்.
அவரை ஊருக்கு போறது கூட வேற யாரோ ஒருத்தர் சப்ஸ்டியூட் ரெடி பண்ணும் அவருக்கு ஈக்குவலண்டா. கரெக்ட். இது வந்து ஸ்கேல் ஆகாது இந்த பிசினஸ். அவங்க காலம்புறாவே ஓகே அதுதான் வந்து ஒரு ரெவென்யூ மாதிரி வச்சு அவங்க லைஃப் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட். மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் அதுல லாபமா கிடைக்குதுன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இன்ஃபிளேஷன் தகுந்த மாதிரி ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குமே தவிர ஓகே பெரிய growth இருக்காது. இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர் ஆன் இயர் பிசினஸ் growth இருக்காது. இப்போ இதே ஒரு லக்ஷ்மி செராமிக்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அதே ஒரு டைல் ஷாப் தான். அந்த டைல் ஷாப்பையே வந்து எப்படி ஸ்கேலபிளான பிசினஸ் மாடலா பார்த்தாங்க. ஒரு இடத்துல பண்றதுக்கு பதிலா இன்னைக்கு 20 இடத்துல எப்படி அது பிராண்டா மாறிச்சு. ஓகே இந்த மாதிரி யோசிச்சா அது ஸ்கேலபிள் பிசினஸ். சூப்பர் சூப்பர். சோ இப்போ ஸ்கேலபிள் பிசினஸா பண்ணணும்னு யோசிச்சாங்கன்னா புதுசா ஏதாவது பண்ணணும். யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. ஏன் ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட பொருள் வாங்கணும்? ஓகே இப்போ ஒரு 10 கடை இருக்குன்னா 10 கடையை தாண்டி நம்ம கிட்ட ஏன் பொருள் வாங்கணும்? அப்ப என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் விக்கிறோம், யாருக்கு அந்த ப்ராடக்ட் விக்கிறோம்? நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் பண்றேன், யாரெல்லாம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு நான் விற்பேன். ஓகே அந்த அசம்ஷன்ல பிசினஸ் பண்ணக்கூடாது. யூ நீட் டு டிஃபைன் யுவர் டார்கெட் கஸ்டமர். ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும்போது உங்களோட டார்கெட் கஸ்டமர் யாரு? 20ல இருந்து 30 வயசுக்குள்ளவங்களா, இல்ல 40ல இருந்து 50 வயசுக்குள்ளவங்களா, கல்யாணம் ஆனவங்களா, கல்யாணம் ஆகாதவங்களா, அவங்களோட இன்கம் லெவல் என்ன இருக்கணும், மாஸ் மார்க்கெட்டா, கிளாஸ் மார்க்கெட்டா, இந்த மாதிரி நிறைய அதுல கிளாசிபிகேஷன் இருக்கு. யாருக்கு நம்ம பொருள் விற்க போறோம் அப்படிங்கறது அந்த கிளாரிட்டி வேணும். அண்ட் என்ன பிரைஸ் பாயிண்ட்ல வைப்போம், நம்ம அதுக்கு வந்து ரெகுலரா அந்த பிரைஸ் பாயிண்ட்ல நம்மளால விற்க முடியுமா, ரிப்பீட் பிசினஸ் இருக்குமா. இதை வந்து ஒரு யூஎஸ்பியா வந்து நம்ம ஒரு யூனிக்கான பிசினஸ் பிளான் இருக்கணும். ரெண்டாவது அண்ட் ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங் டேர்மா யோசிக்கும் போது நம்ம இந்த எக்கனாமிக்ஸை ஒர்க் பண்ணணும். ஓகே இப்ப நான் இந்த பொருள் விற்கிறேன்னா என்ன வால்யூம்ல வித்தா எனக்கு இந்த லாபம் வரும், நான் என்ன டைம் ROI வந்து என்னால பிரேக் ஈவன் பண்ண முடியும், நான் எனக்கு இது ஃபண்ட் தேவையா தேவையில்லையா. சோ இதெல்லாம் சாலிடா பிளான் பண்ணிட்டு அப்புறம் தான் பணத்தை பத்தி யோசிக்கணும். அந்த பிசினஸ்க்கு வந்து எவ்வளவு தேவைப்படும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்ம அப்பா மணி வச்சிருக்காங்களோ இல்லையோ ஒரு 1 இயர்க்கான ரன்வேவை நம்ம ப்ராப்பரா செட் பண்ணிருக்கணும். செட் பண்ணதுக்கு அப்புறம் பிசினஸ் மாடலை கரெக்டா புரிஞ்சு அதுல ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்ட். சோ இது இன்னைக்கு வந்து ஆக்சஸ் ஃபண்ட்ஸுக்கு பணம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இட் இஸ் நாட் தி ஒன்லி ப்ராப்ளம். It is of course a problem, but it is the last problem to solve. Okay. அதுக்கு முன்னால உனக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்கா, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ப்ராப்பர் பிளான் இருக்கா, அந்த பிசினஸ் தொடர்ந்து உன்னால பண்ண முடியுமா, நீ இன்னைக்கு கடை திறந்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லா பொருளும் வித்துருமா, உன்னால தொடர்ந்து பொருளை விற்க முடியுமா, அது எப்படி சேல்ஸ் பண்ண போற, அதுக்கான பிளான் என்ன, இது எல்லாத்தையும் வந்து பண்ணாம எனக்கு பணம் இல்லாதனால நான் பிசினஸ் பண்ணலன்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு வேலிட் ரீசனா இருக்காது. ஓகே சூப்பர் சூப்பர் சார். இப்போ எனக்கு வந்து உங்களுக்கு தெரிய வந்தது வந்து இந்த சாய்காந்த், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஃபுட்பிரிண்டர் சமிட், இதுல வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. அது மூலியமா நானும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது லைக் நீங்க வந்து இந்த டீ ஷாப் பண்றதுல ஒரு ரெவல்யூஷன் மாதிரி. ஏன்னா முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு கிளாஸியான லுக்ல ஒரு க்ளோஸ்டு டோர்ல வந்து டீ காஃபி அப்ப ஷாப்லாம் இருந்தது இல்ல. ஸோ அப்படி இருக்கும் போது சாய்கான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஒரு மாடல்லாம் செட் பண்ணி வந்தீங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாவே, நம்ம இந்த எபிசோட் ஃபுல்லாவே ஒரு ப்ராப்பரான டீ ஷாப்பை நான் எப்படி ஆரம்பிக்கணும், அதில் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு, நான் என்ன மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீகோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு டீ ஷாப் தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நான் ஏன் சூஸ் பண்ணணும், நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க? சரி, நான் அந்த டைம்ல வாஸ் ரன்னிங் ட்ரைனிங் கம்பெனி, ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருந்தேன். அப்போ வந்து டீ பிரேக்குக்கு வந்து நாங்க கீழே போவோம், கீழே போய் டீ குடிக்க போவோம். அப்ப அந்த டைம்ல ஒரு சின்ன கார்ட் இருந்தது, ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில தான் டீ பாய்லரு, இந்த பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஓகே. So I was also looking at some business ideas which is scalable. Scalable-ஆ ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல. ஓகே. பட் டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே I was just looking at the space. அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. நல்ல சேல்ஸ் நடக்கக்கூடிய இடம் அது. ஆனா அந்த இடம் கிளீனா இல்ல, ஹைஜீனா இல்ல, கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரி டீ இருக்குமானா அது இல்ல. பட் ஆனா அந்த இடத்துல கிரௌட் இருந்தது. அப்பதான் ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஐ ஆஸ்க்ட் them, ஆனா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு டீ வந்து இங்க சேல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும் போது he said ஒரு 500 இருந்து 600 கப் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. பிளஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணும்போது he was roughly making 10,000 rupees per day. ஓகே. ஒரு சின்ன கார்ட்டு, அங்க வாடகை கிடையாது. அந்த ஒரு சின்ன இடத்துல வந்து he was able to make 10,000 rupeesனா 3 லட்சம் ரூபாய் மாசம் வந்து அந்த இடத்துல சேல்ஸ் பண்ண முடியுது அவரால். இது எப்போ சார்? அரௌண்ட் 2015ல. ஓகே, சூப்பர். ஸோ
அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா தட் வாஸ் தி ஸ்பார்க் மொமெண்ட். இப்போ ஒரு சைடு இந்த மாதிரி லோக்கல் டீ ஷாப்ஸ் நிறைய இருக்கு, இன்னொரு சைடு ஸ்டார்பக்ஸ், கெஃபே, காஃபி எல்லாம் இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு டீ நல்லா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னால ஒரு 5 ரூபாய் கூட கொடுக்க முடியும், இடம் கிளீனா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த மாதிரி இல்ல. அப்பதான் யோசிச்சேன் இதுக்கு இன்டர்மீடியட் ஃபிட்டா ஒரு மாடல் வந்து ஒர்க் ஆகும். என்ன மாதிரி யோசிக்கிற டார்கெட் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்களான்னு ரிசர்ச் பண்ணேன். There are a lot of people who are willing to do this. எனக்கு ஓகே, எனக்கு 10 ரூபா அதிகமா இருந்தாலும் 5 ரூபா அதிகமா இருந்தாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. So that's when I decided இது ஒரு ஸ்கேலபிளான மாடல். தமிழ்நாட்டுல மட்டுமே at that point in time we had 10 lakh tea shops. சூப்பர். 10 லட்சம் டீ கடை இருக்கு. பட் ஆர்கனைஸ்டா பிராண்டா இருக்கான்னா there were no brands. எனக்கு வேலிடேஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எந்த பிராண்டுமே இல்ல. டெல்லி, பெங்களூர் இந்த மாதிரி 1 or 2 பிராண்ட்ஸ் இருந்தது. So that's when I thought it's a great opportunity. So இப்போ நான் வந்து ஒரு டீ ஷாப்பா ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மணிலேருந்து போகிறேன் சார். மணி இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டு சால்வ் அப்படிங்கிறது ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட எவ்வளோ மணி இருக்கணும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாடல் அகைன். இப்போ நீங்க ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல பண்றீங்கன்னா ஒரு 5 to 6 lakhs தேவைப்படும். கொஞ்சம் ரொம்ப சிட்டிக்குள்ள மெட்ரோல எல்லாம் போடுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் அந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகே. இதுல இன்னும் வந்து ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட்டா போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 lakhs பட்ஜெட் ஆகும். ஓகே. இல்ல ஒரு கெஃபே மாதிரி போடுறீங்கன்னா இன்னும் அதிகமா ஒரு 20-25 lakhs ஆகும். So you can start with 5 to 6 lakhs investment. ஓகே. அது மாடலுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாறும். ஓகே. இதுல ரொம்ப மெயினா வந்து நம்ம பார்க்க வேண்டியது, நான் பாக்குறது வந்து லொகேஷன் சூஸ் பண்றது. ஏன்னா இப்ப நீங்களுமே வந்து நீங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஏரியாவோ இல்ல ஏதோ ஒரு டிமாண்ட் இருக்க இடத்துல அவர் வந்து ஒரு கார்ட்ல வந்து போட்டிருக்கனால அவரால் 500 கப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சேல் பண்ணிட முடியுது. நம்ம யாருமே இல்லாத இல்ல வந்து ரொம்ப கிரௌட் இல்லாத ஒரு பாஷ் ஏரியால போயிட்டு நம்ம நார்மல் கடையில வந்து அவ்வளவு சீக்கிரம் வித்துற முடியாது. ஸோ லொகேஷனை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்? சரி, லொகேஷன் பொறுத்தளவுல இட் இஸ் பேஸ்ட் ஆன் என்கேஜ்மெண்ட்டுங்க. ஓகே. இப்போ நான் வந்து வீட்ல இருந்து கிளம்புறேன், நான் ஆஃபீஸ் போறேன், ஆஃபீஸ்ல டீ டைம் பிரேக் வருது, அப்ப நான் டீ குடிக்க போவேன். அப்போ ஒரு பிசினஸ் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பிசினஸ் பார்க்கோ இல்ல ஆபீசஸ், சின்ன சின்ன ஆபீசஸ் நிறைய இருக்கிற இடத்துலயோ இல்ல நிறைய ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கிற இடத்துலயோ ஒர்க் பிளேஸ் பக்கத்துல இருந்துச்சுன்னா டீ டைம்ல நான் கண்டிப்பா டீ போய் குடிப்பேன். நான் வீட்டுல இருந்தா நான் வீட்லயே டீ போட்டுக்குவேன். ஓகே. நம்ம வந்து டிராவல் பண்றோம், லெட்ஸ் சே கார்ல டிராவல் பண்றோம், ஹைவேஸ்ல போறோம், ஒரு டீ பிரேக் வந்துச்சுன்னா டீ குடிக்க போவோம். ஒரு பேங்க்குக்கு போறோம், ஒரு டிடி எடுக்க போறோம், ஒரு half an hour கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க, வெளியில வந்து உடனே ஏதாவது டீ கடை இருக்கான்னு பாப்போம். ஷாப்பிங் போறோம், டீ டைம் வருது, கண்டிப்பா ஏதாவது டீ கடைகள் இருக்கான்னு பாப்போம். இந்த மாதிரி there should be reason for people to gather. ஓகே. அப்போ நான் சொன்ன ஏரியாக்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு பிசினஸ் பார்க்கு, ஷாப்பிங் ஏரியா, அது ரயில்வே ஸ்டேஷனா இருக்கலாம், பஸ் ஸ்டாண்டா இருக்கலாம், ஹைவேஸா இருக்கலாம், இட் குட் பி எனி ஆஃப் தீஸ் என்கேஜ்மெண்ட்ஸ். எதை வேணாலும் இருக்கலாம். there has to be 3 to 4 engagements in and around that location. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அவுட்லெட்டை சுத்தி இந்த என்கேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கணும். இதை தாண்டி ஒரு லொகேஷன்ல வந்து ஃப்ரண்டேஜ் நல்லா இருக்கணும். இப்போ இந்த எல்லா என்கேஜ்மெண்ட் இருக்கு, ஆனா எனக்கு வந்து கடையில ஃப்ரண்டேஜ் வந்து 10 அடிக்கு பதிலா 6 அடி தான் இருக்குன்னா கடை வந்து பெட்டி மாதிரி இருக்கும், ப்ராப்பர் ஷேப்ல இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு விசிபிலிட்டி கிடைக்காது. கஸ்டமர் வந்து அந்த அவுட்லெட் வந்து வெல்கமிங்கா இருக்கணும். அந்த அவுட்லெட்டை பார்த்தா உள்ள போய் சாப்பிடணும் தோணும், சாப்பிட்ற இடம் இல்லையா, சாப்பிட்ற இடம் எப்பவுமே நமக்கு நீட்டா இருக்கணும், வெல்கமிங்கா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மினிமல் இன்டீரியர்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கணும். சோ ஃப்ரண்டேஜ் ரொம்ப முக்கியம், விசிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நான் ஒரு 10 கடை இருக்கு, மெயின் ரோட்லயே இருக்குன்னு வைங்க, ஆனா அந்த ஒரு கடை மட்டும் எனக்கு விசிபிளா இல்ல, கடை உள்ள தள்ளி இருக்குன்னா கஸ்டமருக்கு அந்த கடையே தெரியாது. அப்போ விசிபிலிட்டி ரொம்ப முக்கியம். சைனேஜ் போடுறதுக்கான ப்ராப்பர் ஃபெசிலிட்டி இருக்கணும் அந்த கடையில. சோ இந்த மாதிரி there are lot of key things. ஹடில் இருக்க கூடாது. ஒரு அவுட்லெட்டுக்கு முன்னால வந்து ஏதோ ஒரு ட்ரைனேஜ் ஓடுது, ப்ராப்பர் உடனே வண்டியை நிறுத்தி என்னால போக முடியாது, இல்ல படி ஏறி போகிற மாதிரி வருது. இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். இதெல்லாம் பார்த்து they need to select a location. அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது என்கேஜ்மெண்ட்ஸும் ப்ராப்பரா செக் பண்ணணும். வேற காம்படிஷன் என்ன இருக்கு பக்கத்துல, அவங்க என்ன ஆஃபர் பண்றாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஃபெயில். அவுட்லெட் ஓபன் பண்ணி 3 மாசம் 6 மாசத்துல க்ளோஸ் பண்றவங்க வந்து they don't invest time in selecting the proper location. ஒரு மாசம் தேடுவாங்க, கரெக்டான லொகேஷன் கிடைக்கல, இல்ல எனக்கு ஓகே இந்த இதெல்லாம் தெரியாம லொகேஷன் செலக்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது தெரியாம செலக்ட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே ரொம்ப தேடி அலைஞ்சிட்டோம், இதுக்கு மேல வந்து இந்த ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கலாம், ஃபுட் நல்லா இருந்தா வருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல they start. ஓகே, தட் இஸ் ஆக்சுவலி ராங். இப்போ நமக்கு டீ கடையில வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எஃபர்ட் தேவையில்லை. ஓகே,
மந்த் எண்ட் ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், ஆடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர்லாம் எந்த டீ கடையிலயும் போட மாட்டாங்க. அது தேவையும் இல்ல. ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்துட்டாங்க, டீ நல்லா இருக்கு இல்ல நம்ம ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கு, கரெக்டா டைமுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம்னா அந்த கஸ்டமர் திரும்ப வர போறாங்க. நம்மளே ஒரு கஸ்டமரா யோசிச்சா அதுதானே பண்ண போறோம். அப்போ இத வந்து கரெக்டா நம்ம பண்ணணும். அந்த டைம் வந்து அந்த பிசினஸுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அண்ட் அவசரப்பட்டு லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. அப்ப சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எஃபர்ட் இதுல கிடையாது, ரொம்ப கம்மி. அந்த இனாகரல் கேம்பெயின் இல்ல வேற ஏதாவது புது கேம்பெயின் போடும்போது ஒரு வைரல் கெரில்லா மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணலாமே தவிர ரெகுலர் ஹார்ட் செல்லிங் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் இது இல்ல. கரெக்ட். அப்ப அந்த எஃபர்ட் அவங்க எங்க போடணும்னா லொகேஷன்ல போடணும். அந்த லொகேஷன் இப்போ ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் எடுத்துக்கிட்டா எந்த ஸ்பேஸ் காம்படிஷன் அதிகமா இருக்கும்? 100 ஸ்கொயர் ஃபீட் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிச்சிட முடியும். அப்ப ரீட்டைல் பிரைம் ரீட்டைல் ஸ்பேஸ் எல்லாமே டிமாண்ட்ல இருக்கும். அப்ப அந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 10 பேர் போட்டி போடுவாங்க. அப்ப நீங்க அந்த 10 பேர் ஒரு ஆள் ஸ்மார்ட்டா இருக்கணும், போய் ஃபாலோ பண்ணணும், புரோக்கரோட கனெக்ட் பண்ணணும், ஓனர் கிட்ட பேசணும். இதெல்லாம் பண்ணாதான் அந்த லொகேஷன் கிடைக்கும். இல்ல நானும் இப்ப ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு நான் வந்து ஆன்லைன்ல வேலை பண்ற மாதிரி இந்த வேலையை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நல்ல லொகேஷன் கிடைக்காது. நான் ஆன்லைன்ல தேடினேன், எனக்கு கிடைக்கல, இல்ல அதனால கிடைச்ச லொகேஷன்ல நான் பிசினஸ் பண்ணேன் அப்படிங்கறதுனால தான் லாட் ஆஃப் பீப்புள் ஃபெயில். ஓகே, இந்த லொகேஷனை சூஸ் பண்றதுக்கு நான் வெளியில போய் தேடுறது ஓகே. இது இல்லாம ஆன்லைன்ல இல்ல டூல்ஸ் மூலியமா ஒரு லொகேஷனை வந்து நான் ரெகக்னைஸ் பண்ணி, இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஐயப்பந்தாங்கல் போரூர்ல இருக்கேன், நான் வந்து ஒரு அண்ணா நகர்ல ஓபன் பண்ணணும், இதுக்கு செக் பண்றதுக்கு ஏதாவது டூல்ஸ் இல்ல அனாலிட்டிக்ஸ் மாதிரி இருக்கா? சி, நம்ம கூகுள் மேப்ஸே இட் இஸ் a wonderful tool. இப்ப நாங்க ப்ரோக்ராம்லயே அத வந்து லொகேஷன் செலக்ஷன் செஷன்லயே இது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். சி, பேசிக்கா வாட் ஐ டூ இஸ், நான் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் கோ த்ரூ பண்ணேன். நான் என்னோட பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் 3 outlets had to shut down. தப்பான லொகேஷன் போட்டதுனால ஒரு 25 லட்சம் நஷ்டமானதுக்கு அப்புறம் தான் நான் அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஸ்கேல் பண்ணேன் பிசினஸ். So when I wanted to do this, I realized a lot of people don't have knowledge. இப்போ franchise businessல என்ன பிரச்சனைனா, franchise brands don't give knowledge on how to run the business. They give the know-hows. I'm not talking about all the brands, but there are quite few good brands in the market. But most of the brands என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு brand name தர்றேன், நோஹோ கொடுக்குறேன், டீ எப்படி போடணும், காஃபி எப்படி போடணும் நான் தந்துறேன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த பிசினஸ் வந்து எப்படி நான் கரெக்டா பண்ணணும் ரைட் ஃப்ரம் ஸ்கிராச், இது வந்து நாலேஜ் நம்மகிட்ட கிடையாது. அதனால ஒருத்தர் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்ற ஒப்பீனியனை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கலாம், ஒரு பிராண்டுக்கு ஃபிரான்சைஸ் ஃபீ கட்டிட்டு எனக்கு உடனே இந்த லொகேஷன் அப்ரூவ் பண்ணணும்னு சொன்ன ஒரு ஆப்ளிகேஷனால பிராண்ட் would have also approved. ஸோ இதுல வந்து கரெக்டா நம்ம லொகேஷனை அந்த கிளியர் ஃப்ரேம் ஒர்க்கோட நம்ம பண்ணிருந்தா தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்ப தேர் ஆர் டூல்ஸ் லைக் கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு லொகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்கன்னா அந்த லொகேஷன் பக்கத்துல என்னென்ன என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குங்கிற இது வந்து கூகுள் மேப்லயே காட்டிரும். அது எப்படி பாக்குறது சார்? இப்போ லெட்ஸ் சே ஒரு நம்ம குரோம்பேட்ல வந்து ஒரு லொகேஷன் வந்திருக்கு. குரோம்பேட்ல அந்த லொகேஷனுக்கு சுத்தி ஒரு 200-300 மீட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு பாப்புலர் ரெஸ்டாரண்ட்டை நம்ம சர்ச் பண்ணலாம். நல்ல ரிவ்யூஸ் ஒரு 500 ரிவ்யூக்கு மேல இருக்க ரெஸ்டாரண்ட்டை சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட் லிஸ்டிங்லயே கீழே பாப்புலர் டைம்ஸ்னு இருக்கும். அதுல போய் கிளிக் பண்ணா எந்த டைம்ல அதிகமான வாக்கின் இருக்குன்னு தெரியும். ஒரு டேல கிராஃப் காட்டும் அதுல என்ன டைம்ல அதிகமான வாக்கின் இருக்குன்னு. இப்ப இது வந்து நம்ம வாக்கின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஏரியால ஒரு சில இடத்துல வீக்கெண்ட் பிசினஸ் நல்லா இருக்கும், ஒரு சில இடத்துல வீக் டே பிசினஸ் நல்லா இருக்கும். இதை அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் மேப்லயே வந்து ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன மாதிரி என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு, அது பக்கத்துல வந்து ஏதாவது ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, ஏதாவது கம்பெனிஸ் இருக்கா, பிசினஸ் பார்க் இருக்கா, டெம்பிள் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம அதுலயே வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். அந்த லாட் ஆஃப் திங்ஸ், லைவ் டிராபிக், டிபிக்கல் டிராபிக், இந்த மாதிரி கூகுள் மேப்லயே we can analyze. ஓகே, சூப்பர். இப்போ ஒரு நான் வந்து ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும்னு நீங்க லிஸ்ட் பண்ணிருங்க. அதை ஒன்னொன்னா நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம் சார். See, location selection. First, location is the king in this business. If you don't get the location right, you don't get the business right. Okay. அது ரொம்ப முக்கியம். Okay. Second thing is USP for your brand. இப்போ இது நான் வந்து நானும் ஒரு டீ அவுட்லெட் ஆரம்பிக்கிறேன், காஃபி அவுட்லெட் ஆரம்பிக்கிறேன்னு ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற ஒரு மெனுவை எடுத்து நானும் காப்பி பண்ணி போட்டேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஓகே, மேபி ஒரு சில இடத்துல ஒர்க் ஆயிருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த லொகேஷன் இட் வில் நாட் ஒர்க். ஓகே, ஏன்னா அந்த ஏரியால அந்த டார்கெட் கஸ்டமர் என்ன விரும்பி சாப்பிடுவாங்கிறத அங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யூனிக்கான மெனுவை ஆஃபர் பண்ணணும். ஓகே, அண்ட் டீயை மட்டும் வித்து எல்லா லொகேஷனையும் பணம் பண்ண முடியாது. லாட் ஆஃப் பீப்புள் திங்க்
டீ காஃபி இதை மட்டும் நான் லீனா வச்சுக்கிறேன் அப்படின்னா டீ வந்து 10 ரூபா 15 ரூபாய்க்கு மேல நம்ம விற்க முடியாது. அப்போ மெனு அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஆமா, ஒரு கஸ்டமர் வந்தா நான் 15 ரூபா 20 ரூபா வாங்குறதுக்கு பதிலாக என்னால 50 ரூபா 60 ரூபா எப்படி வாங்குறது? அப்ப நான் வந்து சாண்ட்விச் போடலாமா, இல்ல ஏதாவது நேட்டிவ் ஃபுட் போடலாமா, மில்லட்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா, ஸ்நாக்ஸ் ஏதாவது வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாமா, அதை லைவ் கான்ட்ரா பண்ணா ஒரு ஃபியூஷன் அவுட்லெட் மாதிரி பண்ணணும். சோ தோஸ் டேஸ் ஆர் கான். எல்லா லொகேஷன்லயும் வந்து டீக்கான வால்யூம் வந்து இருக்காது. நம்ம பீப்புள் வுட் ஆல்சோ வாண்ட் டு ட்ரை சம் டிஃபரண்ட் ஸ்நாக்ஸ். கரெக்ட். ஒரு கொரியன் பண்ணோ இல்ல ஒரு பட்டர் பண்ணோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பீப்புள் லவ் டு ட்ரை தட் அண்ட் ஆல்சோ ஹேவ் காஃபி ஆர் டீ. ஓகே. அது மாதிரி மெனு வந்து யூனிக்கா வச்சுக்கணும். ஓகே. அண்ட் முக்கியமா வந்து தே ஷுட் ஃபோக்கஸ் ஆன் வேஸ்டேஜ் அண்ட் ஃபுட் காஸ்ட். நம்ம ஒவ்வொரு வாரமுமே என்ன வந்து நமக்கு கன்சியூம் ஆயிருக்கு, அந்த ஃபுட் காஸ்ட் பர்சன்டேஜ் கரெக்டா ஆகுதா, ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா it is based on unit economics. Correct. இப்போ நான் 3 லட்ச ரூபா சேல்ஸ் பண்றேன்னா எனக்கு 20-25% இதுல மார்ஜின், நெட் மார்ஜின் இருக்குன்னா அந்த மார்ஜின் வந்து எனக்கு கிடைச்சிருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் நல்லா இருக்கும், பட் இத ஃபுட் காஸ்ட்டை மானிட்டர் பண்ணாமே விட்டுட்டு இருப்பாங்க. ஓகே. somehow there will be a leakage, கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் கிடைக்காம போயிட்டு இருக்கும். சோ அதனால they should focus on food cost. வேஸ்டேஜ் கரெக்டா இருக்கணும், வேஸ்டேஜ் கம்மியா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். அண்ட் கன்சிஸ்டன்சி. ஓகே. டெய்லியும் ஒரே மாதிரி ப்ராடக்ட்டை ஒரே கன்சிஸ்டன்சில நான் கொடுக்கணும். அதுக்கு வந்து மேன் பவர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்றதோ, அதுக்கு தகுந்த மாதிரி SOPs நம்ம வச்சுக்கிறதோ, இட் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூ நீட் டு ஹேவ் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ். காலையில கடை திறக்கிறதுல இருந்து க்ளோஸ் பண்ற வரைக்கும் என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதுக்கான சிஸ்டம் இருக்கணும். லாட் ஆஃப் பீப்புள் திங்க் நான் சாஃப்ட்வேர் பிசினஸ் பண்ணல, நான் வந்து டீ கடை தான் நடத்துறேன், இதுக்கு வந்து சிஸ்டம் தேவையில்லை. நீ வந்து கேஷ் கலெக்ட் பண்ற, உனக்கு டெய்லி சேல்ஸ் வருது, அப்ப அந்த கேஷை கரெக்டா கலெக்ட் பண்ணணும், அதை டாக்குமெண்ட் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். பெட்டி கேஷ் போட்டீங்கன்னா பெட்டி கேஷ்க்கு என்ன எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்குன்னு தெரியணும். மேன் பவர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் ஸ்கெடியூல் போடணும், மந்த்லி அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும். ஸ்டாக் ரொம்ப முக்கியம். என்ன ஸ்டாக் நீங்க கடைக்கு அனுப்பியிருக்கீங்க, என்ன வாங்கியிருக்காங்க, என்ன இன்வென்ட்ரியில இருக்கு, எவ்வளவு வேஸ்டேஜ் ஆக போகுது, இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ நீட் டு லுக் அட். ஓகே. டீ மட்டும் போட்டு கொடுக்கறது மாதிரி வேலை இல்ல. அது லைஃப் ஸ்டைல் பிசினஸ் ஆயிடும். அப்புறம் அந்த மாதிரி ஒரே ஆள் சோ இட் கேன் பி லைஃப் ஸ்டைல் பிசினஸ். லைஃப் ஸ்டைல் பிசினஸே ப்ராஃபிட்டபிளா பண்ணனும்னா நம்ம பார்க்கணும்ல, என்ன வந்து சேல்ஸ் நடந்திருக்கு, என்ன எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, என்ன ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் இல்ல லாஸ் பண்ணிருக்கோம்னா எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கோம். அப்ப தெரிஞ்சாதான் we can change a lot of things and make it profitable. கரெக்ட். ஓகே. சரி சரி. இப்போ இதுல வந்து நம்ம லொகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணிட்டோம். இப்போ USB அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து டீ ஷாப்ல பெட்டர் பண்றது? எனக்கு தெரிஞ்சு இப்போ டீ தூள் வந்து குவாலிட்டி வந்து மேபி உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கும். என்னோட மைனஸ் பாயிண்ட் இந்த எபிசோட்ல என்ன அப்படின்னா, நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். ஸோ மேபி உங்களுக்கு ஒரு கடையிலையும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். என்ன USB-யா பண்ணலாம், எது பெட்டரா இருக்கும்? எண்ட் ஆஃப் தி டே அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த கஸ்டமர் என்ன விருப்பப்படுவாங்களோ, ஒரு 10 டீ பவுடர் மார்க்கெட்ல இருக்கலாம். அந்த டீ பவுடர்ல சாம்பிள் வாங்கி அங்க இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து, இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து, ஒரு 50 பேருக்கு அது கொடுத்து ஃபீட்பேக் வாங்கி எது நல்லா இருக்குங்கிறத பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் இட் கேன் பி ஸ்நாக்ஸ் வந்து இப்போ ஏதோ ஒரு ஏரியால ஒரு பர்டிகுலர் ஸ்நாக் வந்து பாப்புலரா இருக்கலாம். கர்நாடகால ஒன்னு பாப்புலரா இருக்கலாம். அதோட இன்கிரீடியன்ஸ் இங்க கிடைக்கலாம். அதை இங்க வந்து நம்ம கொண்டு வரலாம். புது ஸ்நாக் ஏதாவது கொண்டு வரலாம். பீப்புள் ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் நியூ, சம்திங் அட்ராக்டிவ், புதுசா ஏதாவது இருக்கிற மாதிரி, பிரசன்டேஷன் நல்லா இருக்கிற மாதிரி. சாப்பிடாத ஃபுட் கிடைச்சிச்சுன்னா பீப்புள் வுட் லவ் டு கம். ஏன்னா இந்த ஃபுட் சாப்பிடணும்னா நான் இந்த கடைக்கு தான் போகணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரணும்ல. ஹவு டு வி பிரிங் தட் இன்? ஓகே. சோ டீல மட்டுமே USB பார்க்காம ஸ்நாக்ஸ்லயும் பார்க்கணும். ஓகே. ஷாப்புக்கு ஒரு மெனு இருக்கும், அதுலயும் பண்ணணும். கரெக்ட். ஓகே. சோ USBக்கு அடுத்து மெனுல எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ வந்து டீ ஷாப்னா மேக்ஸிமம் இந்த சாட் ஐட்டம்ஸ் இருக்கும். எந்த மெனுவை வந்து ஒரு டீ ஷாப் சூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மெனுவை டீ கூட வைக்காதீங்க அப்படின்னு? இது வந்து டீ கூட போற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும், பட் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு டஃபா இருக்கிற விஷயங்களை எடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ நான் வந்து வடை, மெது வடை, பருப்பு வடை எல்லாம் இட் ரெக்வயர்ஸ் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில் இருந்தாதான் நான் வடையை அந்த கன்சிஸ்டன்சில மாவு அரைக்கிறது, தட்டி போறது எல்லாம் பண்ண முடியும். வெர்சஸ் பஜ்ஜி போண்டா வந்து என்னால அது கம்பேர் பண்ணா இந்த தேவையான ஸ்கில் கம்மி. ஓகே. ஏன்னா அரைக்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப அதுக்கு வடை போட தெரிஞ்சால்தான் வடை போட முடியும். பட் ஆனா பஜ்ஜி போண்டா வந்து ஒருத்தர் ட்ரெயின் பண்ணா போட முடியும். சோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு டஃபா இருக்கிறத அங்க பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே. கிச்சனை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம நம்ம லீனா வச்சுக்கிறது இட் வில் பி பெட்டர். ஓகே. மெனுக்கு அப்புறம் வேஸ்டேஜ் அண்ட் ஃபுட் காஸ்ட், நீங்க என்ன சார் என்ன மாதிரியான பிளான் சொல்லுவீங்க? இப்போ வேஸ்டேஜ் ஃபுட் காஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும். வேஸ்டேஜ் எப்படி ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்றது இந்த டீ ஷாப்?
ஸோ வேஸ்டேஜ்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 3 months we need to get the data. ஓகே ஒரு அவுட்லெட்ல வந்து என்ன சேல்ஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 3 months வந்து சம்டைம்ஸ் நம்ம கரெக்டா அதை ஃபுட் காஸ்ட்டை மானிட்டர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம். ஏன்னா என்னைக்கு பிசினஸ் நடக்குது, பிசினஸ் கம்மியா இருக்குது அது தெரியாது. 3 months நமக்கு டேட்டா கிடைச்சிரும். ஓகே வெள்ளிக்கிழமையான அந்த சேல்ஸ் இருக்கும், சனிக்கிழமையான அந்த சேல்ஸ் இருக்கும். ஸோ அந்த சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மில்க் ஆர்டர் பண்ணிக்கணும். ஸோ தட் இப்போ இன்னைக்கு 10 லிட்டர் தான் தேவைன்னா 10 லிட்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 15 லிட்டர் தேவைன்னா அந்த அன்னைக்கு மட்டும் 15 லிட்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே அண்ட் பர்ச்சேஸ் இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும். எது தேவையோ எது கெட்டு போற பொருளோ அதை அளவா வாங்கிட்டு சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து வந்து கன்சிஸ்டன்சி பற்றி கூட நம்ம லேட்டா பேசுவோம் சார். எனக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா நான் என்னென்ன கன்சிடர் பண்ணனா, லொகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண போறோம் அப்படிங்கிறது, ரன்வே எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு 6 monthsல வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியுமா, 8 monthsல ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு 1 lakh வச்சிருக்கேன், என்னால் வந்து மந்த்லி வந்து 10,000 இந்த ஷாப்பை ரன் பண்ணுறதுக்கு பண்ண முடியுது அப்படின்னா என்னால் வந்து ஒரு 10 monthsக்கு இதை ரன் பண்ண முடியும். எப்போ வந்து இது ஒர்க் ஆகாதுன்னு நான் பிளக் அவுட் பண்ணணும், எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணணும்? ஒரு லொகேஷன் எடுத்துட்டீங்க, அந்த லொகேஷன்ல வந்து மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. லெட்ஸ் சே ஒரு 3,000 rupees பர் டே நடக்குது. 3,000 rupees ஃபர்ஸ்ட் மந்த் பர் டே நடந்திருக்கலாம். 3,000னா ரஃப்லி அபவுட் 90,000 rupees நடந்திருக்குன்னு. ஓகே. மந்த் செகண்டும் அதே 80,000 90,000 rupees தான் நடக்குது. மந்த் 3 4 5 6 சேல்ஸ் இன்க்ரீஸே ஆகல எனக்கு அந்த லொகேஷன்ல அப்படின்னா, ஓகே, அதுக்குள்ளே உங்க மெனுவும் வந்து ட்வீக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி அதுவும் ஒர்க் ஆகல அந்த இடத்துல அப்படின்னா, தென் த லொகேஷன் இஸ் அ ஃபெயிலியர். ஓகே. அதுக்கு வந்து ஒரு டைம் லைன்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நான் 6 months ஓடல அப்படின்னா நான் என்ன நினைப்பேன்னா, 6 months they need to definitely wait. 3 to 6 months கண்டிப்பா பார்க்கணும் ஒரு லொகேஷன் எடுத்துட்டா. 6 months குள்ள இந்த இப்போ on the other side let's say வந்து 90,000 பதிலா ஒரு எனக்கு ஒரு 20% growth இருக்கு, இன்னொரு 10% growth இருக்கு, இன்னொரு 10% growth இருக்குன்னா எனக்கு 90,000 ஆரம்பிச்சு நான் 1.5 lakh வந்துட்டேன், then you can still wait for a year. ஓகே. பட் எனக்கு வந்து இந்த மாசம் வந்து ஒரு 10% இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு 20% லாஸ் இருக்கு, அடுத்த மாசம் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் இருக்கு. இந்த 3 மாசத்துல நான் ட்ரையல் அண்ட் எரர் நிறைய பண்ணிட்டேன். நிறைய மெனு சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், இன்டீரியர் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், அட்மாஸ்பியர், ஆளுங்க, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். பிளக் அவுட் பண்றதுக்கான ப்ராப்பர் ரீசன்ஸ் எல்லாம் என்ன நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் பார்க்கணும். ஓகே. சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க, என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த சேஞ்சஸ்க்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணல, அதனால சேல்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா தென் தே நீட் டு பிளக் அவுட். ஸோ இது எனக்கு கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான் நீங்க எவாலுவேட் பண்ணுங்க. நான் என்ன நினைச்சேன்னா, டீ ஷாப்ஸ் இருக்கும், இப்ப இருக்கிற டீ ஷாப்ஸ் எல்லாமே ரொம்ப லுக் வந்து சூப்பரா இருக்கு, இன்டீரியரும் பயங்கரமா இருக்கு. ஸோ டீ ஷாப்ல ஆளே இல்லை, ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி வைக்கிறேன். அந்த டீ வேணும் அப்படிங்கிறவங்க அவங்க சூஸ் பண்ணி குடிச்சுக்கிறாங்க, ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்கு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, அவங்க பே பண்ணி குடிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணா நம்ம ஊர்ல ஒர்க் ஆகுமா, பில்ட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு, நான் இப்போ ஆஃபீஸ்லயுமே பார்த்தேன் அப்படின்னா ஒரு 10 rupees அப்படின்னா நான் கொடுத்த உடனே கீழே வருது, நான் எடுத்துக்கிறேன். வெண்டிங் மிஷின் கான்செப்ட் இருக்கு. டீ ஷாப்ஸுக்கு பீப்புள் கனெக்ட் இல்லாம வெண்டிங் மிஷின்ல ஒர்க் பண்ணுமா? இது என்ன டிபெண்ட்ஸ் ஆன் த லொகேஷன் அகைன். இப்போ நான் அது வந்து எனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துச்சுன்னா இட் மைட் ஒர்க், ஓகே, ஏர்போர்ட்ல இருந்துச்சுன்னா இட் மைட் ஒர்க். பட் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல நான் ஏன் மெஷின், எனக்கு ஐ வில் கெட் அ ஃபீலிங் தட் ஐம் ட்ரிங்கிங் மெஷின் டீ. இப்போ அந்த ஹியூமன் கனெக்ஷன் வந்து மக்களுக்கு தேவைப்படும். ஓகே. இப்போ நம்ம கடையிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். எனக்கு இட்லி வந்து சூடா இருக்கான்னு கேட்போம். ஆமா இல்லையா? ஸோ people need something fresh. மெஷின்ல வச்சத people don't really prefer. ஓகே. எனக்கு ஆப்ஷன் இல்லாத இடத்துல எனக்கு கிடைக்குதுன்னா நான் வாங்குவேன். பட் எனக்கு இப்போ ஹியூமன் கனெக்ஷன் தேவைப்படுதுங்கிற இடத்துல எனக்கு ஹியூமன் எலிமெண்ட் தேவைப்படும். எனக்கு இருந்தாதான் நான் வந்து அந்த பொருளை வாங்குவேன் அர்த்தம். நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அது ஒரு கெஃபே மாதிரியே இருக்கட்டும், வந்து ஃபேமிலி அவங்க வந்து உட்காந்துக்கலாம், அங்கங்க உட்காந்துக்கலாம், வேணுங்கிறத மட்டும் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து உட்காந்து அங்க ஃபீல் பண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு we need to try. இது ஒர்க் ஆகாதுன்னு 100% என்னால சொல்ல முடியாது. ஓகே. again depends on the area, யாரை டார்கெட் பண்ணி நம்ம இந்த விஷயத்தை பண்றோம். மேபி ஒரு டெக் பார்க்குள்ள டெக்னாலஜியோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிற மக்களோட இட் மைட் ஒர்க். பட் ஒரு காமன் ஆடியன்ஸா அது ஒர்க் ஆகுமாங்கிறத நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் தெரியும். ஓகே. இன்னொரு கொஸ்டின், இந்த லொகேஷன் சூஸ் பண்றதுல நிறைய ஷாப்ஸ் வந்து இப்போ நான் ரீசெண்டாவே பாக்குறேன், பக்கத்திலே வந்து அவங்களோட பிராண்ட்ஸ் இருக்கும். ஒரு சாய் கிங்ஸ் இருக்கு அப்படின்னா அங்கே டீ பாய் இருக்கும், பக்கத்துல வேற ஏதோ ஒரு ஷாப் இருக்கும். இப்படி பக்கத்துல இருக்கிறதுக்கு ரீசன் வந்து, இங்க ஒரு மார்க்கெட்டை நம்ம உருவாக்கி எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னா
இல்ல வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க மார்க்கெட் கிரியேட் பண்ணிருக்காங்க, அங்க நம்மளும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னா? தேர் ஆர் பொட்டன்ஷியல் லொகேஷன்ஸுங்க. ஓகே. அந்த லொகேஷன்ல வந்து ஃபுட்ஃபால் ஜென்ரலாவே நிறைய இருக்கிற ரோட்ஸ், நிறைய ஃபுட்ஃபால் இருக்கிற ரோட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல எவ்வளவு பிளேயர் இருந்தாலும் நல்லா பண்ற பிளேயருக்கு எல்லாம் பிசினஸ் இருக்க தான் செய்யும். நீங்க ஒரு ரோடு எடுத்துங்க, நல்ல பிஸியான ரோட்ல ஒரு 10 டீ கடை இருந்தா நல்லா பண்ணிட்டு இருக்க அந்த 4-5 டீ கடைக்கு எப்பவுமே பிசினஸ் இருக்க தான் செய்யும். ஓகே. பக்கத்துல கூட இருக்கலாம், 100 மீட்டருக்குள்ள 50 மீட்டருக்குள்ள கூட இருக்கலாம். So people go there for that specific reason. நான் ஏன் அந்த ஒரு பிராண்டுக்கு போய் டீ குடிக்கணும்னா அந்த கடையில தான் இது எனக்கு கிடைக்குங்கிற ஒரு யூஎஸ்பி வேணும். ஓகே. அப்படி இருந்தா தான் எந்த கடையா இருந்தாலும் பிசினஸ் நடக்கும். எனக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு சார். ஒரு டீ ஷாப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், மணி இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டு சால்வ், பிசினஸ் மாடல் நமக்கு நிறைய தெரியணும், லொகேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு நாலேஜ் வந்திருக்கு. இப்போ உங்களோட இதுல ஒரு கிளாரிட்டி, இப்போ நம்ம கிட்ட இவ்வளோ கிளாரிட்டி இருக்கு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க எதனால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க? இப்போ நம்ம ஒரு ஜாப் போயிட்டு இருக்கோம், ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக செட் ஆயிட்டாங்க, நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவா எப்படி வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுச்சு? சரி, ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மை ஒர்க் காட் வெரி மோனோட்டனஸ். ஒன்று somehow I was not able to relate to the job. லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட்ல வந்து பர்பஸ் வந்து தெரியும். நம்ம எதுக்காக இந்த உலகத்துல இருக்கோம், நாளைக்கு இந்த உலகத்துல இல்லைன்னா நம்மள என்னவா வந்து இந்த உலகம் ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஐ வாண்டட் டு கிரியேட் மோர் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு பி அன் ஆண்டர்பிரனர் டு கிரியேட் மோர் இம்பாக்ட். அதுதான் என்னோட பர்பஸ்ன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ தட்ஸ் when I decided I should start a business. ஓகே. ஸோ இதுல வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் நான் இருந்தேன். ஃபேமிலிக்கு நான் வந்து கொடுக்கணுங்கிற ஒரு நீட் இல்லாம இருந்தது. ஓகே. அஃப்கோர்ஸ் தட்ஸ் a பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஒன்று. அண்ட் இன்னொன்று எனக்கு வந்து நான் என்னோட ஐடென்டிட்டி வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைச்சேன். ஓகே. நான் எனக்குன்னு நான் ஏதாவது உருவாக்கணும், நான் உருவாக்குனேன்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷன் அந்த டைம்ல இருந்தது. ஓகே. அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு மேக் மணி. ஓகே. நான் வேலையிலே இருந்தா நான் எனக்கு பெரிய பணம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்தது. ஸோ அந்த ரீசன்னால தான் ஐ டிசைடட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஸோ உங்களோட ஜேர்னியை நான் பார்க்கும்போது, நிறைய பாட்காஸ்ட்லாம் கேட்கும் போது கூடயும் ஐ ஹாவ் நான் இன்ஸ்பயர் ஆனது என்ன அப்படின்னா, யூ ஃபேஸ்டு லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் வந்து ஜாப் விட்டு வந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே ஒரு பிஸ்னஸ் மாடல் ப்ராப்பராக இல்லாதவங்க எப்படி ஃபெயில் ஆனாங்களோ அந்த மாதிரி நீங்கள் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அந்த சாய்க்காந்த ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்தீங்க? வாட் ஆர் த ஃபெயிலியர்ஸ் யூ ஃபேஸ்ட் இன் த பிகினிங்? ஃபர்ஸ்ட் வந்து இன் பிஸ்னஸ் டோன்ட் டேக் இமோஷனல் டெசிஷன்ஸ். ஓகே. பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கணும். வாட் எவர் இஸ் குட் ஃபார் த பிஸ்னஸ். நான் வந்து ஐ வாஸ் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஐடி ட்ரைனிங் கம்பெனியில் அந்த பிஸ்னஸ் மாடல் கரெக்டாக இல்லை. ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்தோம், நிறைய அன்ஸ்ட்ரக்சர்ட் லோன்ஸ் வாங்கணும். அன்ஸ்ட்ரக்சர்ட் லோன்ஸ்னா வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க கிட்ட பணம் வாங்கணும். ஐ காட் இன்டு டெப்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 20 lakhs டூயிங் தட். ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்தோம், அது கரெக்டா ஒர்க் ஆகல, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்னன்னு சொல்லுங்க சார். இட் வாஸ் an IT ட்ரைனிங் கம்பெனி. ஒரு ஐடி மாதிரியான ட்ரைனிங், டெக்னாலஜி ட்ரைனிங், ஜாவா, .NET, எத்திக்கல் ஹேக்கிங், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் கார்ப்பரேட் பண்ணிட்டு இருந்தோம். So we had about couple of centers. Okay. T Nagar, Thiruvanmiyurla, we had proper IT training centers. So இதுல வந்து எமோஷனல் டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படியாவது சக்சஸ்ஃபுல் ஆயிரணும், நம்ம ஒரு 3 yearsல ஒரு லக்ஸரி கார் வாங்கிடணும், ஒரு வீடு வாங்கிடணும், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன்ல தான் ஆக்சுவலி ஆரம்பிச்சேன். பட் somehow I felt that was wrong. ஓகே. ஏன்னா நம்ம வந்து you need to build a solid business and you need to do a lot of sacrifice in the beginning. Okay. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு நினைச்சா கம்பெனி க்ரோ ஆகாது, பிசினஸ் க்ரோ ஆகாது. அண்ட் இது வந்து ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகிறது வந்து ரஜினி சார் படத்துலயும் சூரியவம்சம் படத்துல மட்டும் நடக்கும். இட் cannot happen. நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே கோ த்ரூ lot of struggles, challenges தாண்டி தான் சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க. அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. 5 years 10 years அந்த டைம் எஃபர்ட் போட்டு தான் ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வர முடியும். யாருமே இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிச்சேன் 3 மாசத்துல வந்து நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிட்டேன், பணக்காரன் சொல்லணும், அப்படி ஆயிருந்தாலும் அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணிருக்கணும். So this I understood very lately and I was very emotional in taking decisions. பிசினஸுக்கு எது
தேவை. ஒரு இடத்துல ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகல அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கணும். அண்ட் ஃபெயில் ஃபாஸ்ட், லேர்ன் ஃபாஸ்ட். ஓகே. ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதை தாண்டி வந்து நம்ம அந்த ஃபெயிலியர்ல என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டு அந்த ஃபெயிலியர்ல கிடைச்ச லேர்னிங்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் ஆகணும். குயிக்கா மூவ் ஆகணும். நம்ம வந்து அந்த ஃபெயிலியர்லயே உட்காந்துட்டு பண்ண தப்பே திரும்ப பண்ணா ஒரே ரிசல்ட் தான் வரப்போகுது. ஸோ ஃபெயில் ஃபாஸ்ட், லேர்ன் ஃபாஸ்ட்ங்கிறது ஒரு முக்கியமான லேர்னிங். நெவர் டேக் அன்ஸ்ட்ரக்சர்ட் லோன்ஸ். ஓகே. இன்னைக்கு பிசினஸுக்கு ஃபண்ட்ஸ் தேவை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி நம்ம வாங்கலாம். பர்சனல் லோன் கூட வாங்கலாம், கோல்டு லோன் வாங்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். நெவர் டேக் அன்ஸ்ட்ரக்சர்ட் லோன்ஸ். பிரைவேட் லெண்டர்ஸ் வந்து பணம் வாங்கும் போது நம்ம இஎம்ஐயா கட்ட மாட்டோம், வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டிட்டு இருப்போம். ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம், ஒரு 2 ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கோம். மந்த்லி இன்ட்ரெஸ்ட்னா 20,000 கட்டிட்டே இருப்போம். நமக்கு அந்த பிரின்சிபல் வந்து அவங்களுக்கு திரும்ப கட்டிருக்கவே மாட்டோம். இதுவே நீங்க ஒரு 10 lakhs நீங்க வந்து பர்சனல் லோன் எடுத்தீங்கன்னா அது இஎம்ஐயா டிவைட் ஆகி நீங்க இஎம்ஐயா கட்டிட்டு இருப்பீங்க. ஸோ உங்க பிரின்சிபலும் குறைஞ்சிருக்கும், இன்ட்ரெஸ்டும் குறைஞ்சிருக்கும். கரெக்ட். ஸோ நெவர் டேக் அன்ஸ்ட்ரக்சர்ட் லோன், தட் வில் பி a burden. ஓகே. எது இப்போ இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்கும்போது அதால அதை வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியலையா இல்ல ரெவென்யூ வரலையா, என்ன மாதிரி இது ஃபெயில் அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? அந்த பிசினஸ் மாடலே யூனிக்கா இல்ல. ஓகே. ஒரு ஸ்ட்ராங்கான யூஎஸ்பி இல்ல. we were trying to do something which rest of the others are also trying to do. 100 சென்டர்ஸ் இருக்கிற மாதிரி நானும் 101வது சென்டரா இருந்தேன். so we should have done something different. ஒரு ஸ்டூடெண்ட் ஏன் நம்ம கிட்ட வந்து படிக்கணும், ஓகே, என்ன ஆஃபரிங்ஸ்ல என்ன புதுசா சொல்லி கொடுக்க போறோம், என்ன வேல்யூ கிரியேட் பண்ண போறோம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, இதெல்லாம் முக்கியம். யூ ஆல்வேஸ் நீட் டு லுக் அட் வேல்யூ கிரியேஷன் ஃபார் த கஸ்டமர். ஓகே. அவங்களுக்கு ஒரு 10 ரூபா பணம் கொடுத்தாங்கன்னா எப்படி 100 ரூபாய்க்கு நம்ம வந்து வேல்யூ கிரியேட் பண்றது, அந்த கான்சியஸ்னஸ் இல்ல அப்படின்னா தென் சேல்ஸ் நடக்கலாம், பிசினஸ் நடந்திருக்கலாம், பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் you will not grow. ஓகே. அந்த தப்பு தான் அதுல பண்ணது. ஓகே. அதுக்கப்புறமே நீங்க சாய்காந்துங்கிறத முடிவு பண்ணி சாய்காந்த் ஸ்டார்ட் பண்ணீங்க. So I did groundwork for almost 1 year. ஓகே. So I was a part of startup leadership program. அந்த டைம் தான் நிறைய நெட்வொர்க்கிங், நிறைய கான்ஃபரன்சஸ் போறது, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்றது. பிகாஸ் ஐ நெவர் பிலீவ்ட் இன் லேர்னிங் ஃப்ரம் சம்படி வித் ரெஸ்பெக்ட் டு பிசினஸ். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பும் அதுதான். ஓகே. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா எனக்கு ஃபண்ட் தேவை, பணம் இருந்தா நானும் பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. அது வந்து ஓவர் கான்பிடன்ஸ் ஆக்சுவலி. ஆமா. நம்ம ஏற்கனவே வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம பார்த்து பேசணும், இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கூட இருக்கணும். கரெக்ட். இல்ல நம்ம வந்து அதுக்கான ரிசர்ச் ப்ராப்பரா பண்ணிருக்கணும், இல்ல ஒரு மென்டர் இருக்கணும். இது எதுவுமே இல்லாம பிசினஸ் ஆரம்பிக்கும் போது சக்சஸ்ஃபுல் ஆக முடியாதுன்னு நான் சொல்லல. ஓகே. சக்சஸ்ஃபுல் ஆகலாம், பட் இட் வில் டேக் மோர் டைம். கரெக்ட். ஒரு வருஷத்துல பண்ணக்கூடியதை 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் என்னால ரீச் பண்ண முடியும். சோ யூ நீட் டு லேர்ன் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆல்ரெடி டன் இட். ஓகே. இந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்து நான் அந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீல்டுல யாரெல்லாம் இருக்காங்க, ஓகே, அதுல யாரு டாப் 10 பேர் யாரு, அந்த 10 பேரையும் போய் மீட் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் சில பேர் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, சில பேர் ஷேர் பண்ணுவாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த 10 பேர்ல ஒருத்தர் வந்து ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருந்தா கூட அந்த ஒருத்தர் கொடுக்கற இன்ஃபர்மேஷன், அந்த நாலேஜ் வந்து இட் வில் ஹெல்ப் யூ சேவ் a lot of time, effort and money. ஓகே. சோ அந்த இப்போ வேலை போகணும்னா எனக்கு ட்ரைனிங் வேணும், ப்ரொமோஷன் வேணும்னா நான் ட்ரைனிங் எடுத்துக்கணும், கோச்சிங் எடுத்துக்கணும். பட் ஐஏஎஸ் படிக்கணும்னா கோச்சிங் எடுத்துக்கணும். பட் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா மட்டும் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் எக்ஸிகியூஷன் தான் இதுல முக்கியம். கரெக்ட். என்னதான் சொல்லி கொடுத்தாலும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுல எந்த டிஃபரெண்ட் திங்கிங் எனக்கு இல்ல. கரெக்ட். பட் ஆனா அதுக்கு முன்னால தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸிக்யூட் எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும்ல. அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட். நான் ஒரு 10 அடி போனா இதுதான் எனக்கு நடக்கும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா 10 அடி போறதுக்கு முன்னால ஐ பி வெல் அவேர், எனக்கு இதுதான் நடக்க போகுது, ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஓகே. இப்ப நான் எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு பிசினஸுக்கு தேவைங்கிறது வேணும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டலே இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 6 மாசத்துல நடக்கலன்னா கையில இருந்து காசு போட்டு பிசினஸை காப்பாத்துறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அப்ப பிசினஸ் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. இங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஈஸி, பட் சர்வை பண்றது கஷ்டம். ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல இருக்கணும். பிசினஸ்ல சர்வை பண்ணாதான் நம்ம ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு நம்ம பிசினஸ் வந்து மாடலை மாத்த முடியும், ப்ராடக்ட மாத்த முடியும். அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட வந்து நமக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கும். அதுக்கான டைமே நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னா திங்ஸ் வில் நாட் ஒர்க். அதனால இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஐ வாஸ் talking about the startup leadership program. Okay. Networking events, conferences எல்லாம் போகும்போது I got a lot of exposure. எந்த business related entrepreneurship eventனாலும் நான் யோசிக்காம போய் அட்டென்ட் பண்ணுவேன். கையில காசு இருக்காது, பட் கிரெடிட் கார்டுலயாவது பே பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்ட வாங்கி
யூஸ் டு ஸ்பெண்ட் a lot of money on learning. ஓகே. அந்த லேர்னிங் வந்து gave me a lot of clarity. நம்ம என்ன பண்ணணும் இனி அடுத்து அப்படிங்கிறதுல. அப்பதான் I decided I should do something in F&B space, food and beverageல. ஓகே. ஸோ சாய்காந்த் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்க வந்து சாய்காந்தில் நான் வந்து பெஸ்ட்டாக பண்ணேன், இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணனால என்னால் அவுட்லெட் பண்ண முடியும்னு சொன்ன உங்களோட பர்சனல் அந்த சாய்காந்தோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. சரி, அதில் வந்து அகெயின் நான் ஏற்கனவே கோ த்ரூ பண்ண ஃபெயிலியர்ஸ்னால ஐ டிசைடட் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் மாடல் இருக்கணும். ஓகே. அண்ட் யூஎஸ்பி ஹேஸ் டு பி குட். ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் வந்து இருக்கணும். இன்னைக்கு நான் ஏன் வந்து இந்த கடைக்கு போய் டீ குடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 கன்வின்சிங் ரீசன் வேணும்னு நான் டிசைட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஸ் அ கன்சியூமர் நான் வந்து அது கன்வின்ஸ் ஆகணும். அப்படின்னா தான் கஸ்டமரும் கன்வின்ஸ் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைஜீன், ஒரு ஹைஜீனிக்கான என்விரான்மெண்ட் இருக்கணும். அது ஒன் ஆஃப் த யூஎஸ்பி. இப்போ ஸ்டோர் நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு டீ குடிக்கிறாங்கன்னா அதே மாதிரி டீ வந்து டெய்லியும் கொடுக்கணும். அப்ப அதுக்கு என்ன தேவை? அதுக்கு எஸ்ஓபிஸோ டூல்ஸோ சிஸ்டம்ஸோ ட்ரைனிங்கோ அதை கொண்டு வரணும். எல்லா அவுட்லெட்லயும் அதே டேஸ்ட் இருக்கும். அதே டேஸ்ட் இருக்கணும். அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே. அண்ட் பிளஸ் ப்ராடக்ட் வெரைட்டிஸ் யூனிக்கா இருக்கணும். ஸோ வி லான்ச் லாட் ஆஃப் நேச்சுரல் யூனிக் ஃபிளேவர்ஸ், ரீஜனல் ஃபிளேவர்ஸ், கற்பூரவல்லி டீ, இந்த மாதிரி நிறைய யூனிக் நேட்டிவ் ரீஜனல் ஃபிளேவர்ஸ்ல வி லான்ச். ஓகே. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் ஃப்ரம் பிராண்டிங்ல இருந்து ஸ்டோரி டெல்லிங்ல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவுட்லெட்ஸ்ல கொடுத்தோம். ஓகே. ஸோ இது எல்லாமே there were key factors which played a very important role. ஓகே. அந்த ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரியான ரிசர்ச் பண்ணீங்க சார்? இந்த கற்பூரவல்லி டீ இதே கேட்கும் போதே இதா இருக்கு. பட் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து இஞ்சி டீ, எனக்கு மேபி தெரிஞ்சிருக்காது, இஞ்சி டீ அப்புறம் வந்து பிளாக் டீ இந்த மாதிரி தெரிஞ்ச வெரைட்டியா தான் இருக்கும். தெரியாத வெரைட்டியை சூஸ் பண்றது அதுக்கான லீவ்ஸ் எல்லாம் இருக்கா? உண்மையே இருக்கு. See, only thing is that you need to go be on the ground, ரிசர்ச் பண்ணணும், நிறைய ட்ரை பண்ணணும், சாம்பிள்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஓகே. அதை பண்ணா டெஃபினெட்லி ஓகே. நம்ம யாரு டார்கெட் கஸ்டமர் நினைக்கிறோமோ அதை ஒரு சர்க்கிள் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஃபீட்பேக் வாங்கி அதுக்கப்புறம் we need to get it done. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சாய்காந்தோட ஜேர்னி சார், எவ்வளோ அவுட்லெட்ஸ் நம்ம பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச 3 அவுட்லெட்டுமே we had to shut it down because of wrong location selection. நிறைய ஃபர்ஸ்ட் 1.5 years there were a lot of struggles. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாலிட் மாடல் கிடைச்சதுக்கு அப்புறம் we scaled to 16 outlets in the next 24 months time. ஓகே. ஸோ அப்பதான் வந்து கோவிட்ல ஐ வாஸ் ஐடில். ஸோ டைம் கில் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் ஐ ஸ்டார்ட் டேக்கிங் வெபினார்ஸ். ஓகே. அப்ப ஆன்லைன்ல வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வரல, நம்ம புதுசா வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் மாடல் கிடைச்சுதான் ஸ்கேல் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு பிராண்டா. இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இஃப் ஐ கேன் ஷேர் மை நாலேஜ், நான் வந்து எனக்கு என்னெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணணும் அதெல்லாம் ஒரு ஃபார்மேட்ல ஸ்ட்ரக்சர்டா கொடுத்தேன்னா பீப்புள் கேன் சேவ் அ லாட் ஆஃப் டைம், எஃபர்ட் அண்ட் மணி. ஓகே. அவங்க லான்ச் பண்ணும்போது இந்த தப்பெல்லாம் பண்ணாம அவங்க லான்ச் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் எக்ஸிகியூஷன் கண்டிப்பா அவங்க தொடர்ந்து லாங் டேர்ம் பண்ணாதான் அவங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். பட் அபார்ட் ஃப்ரம் தட் இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனர்ல கொண்டு வரணும் அப்படின்னு அப்பதான் டிசைட் பண்ணேன். தட்ஸ் when I started taking webinars. ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லா வந்து மக்கள் படிச்சதுனால people started opening outlets across India. என்ன நேர்லயே பார்க்காம இது எல்லாத்தையுமே டிஜிட்டல்ல கத்துக்கிட்டு லொகேஷன் செலக்ஷன்ல இருந்து எஸ்ஓபிஸ்ல இருந்து ஃபுட் காஸ்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், மெனு எப்படி டிசைன் பண்ணணும், இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவுட்லெட்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தட் கேவ் அ குட் இம்பாக்ட். ஸோ இதை ஃப்ரான்ச்சைஸும் பண்ணிட்டு இருந்தோம், இந்த மாடலும் பண்ணிட்டு இருந்த போது ஐ தாட் திஸ் இஸ் கிரியேட்டிங் அ லார்ஜர் இம்பாக்ட். நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணா எனக்கு ஒரு லிமிடெட் ஸ்கேல் தான் இருக்கும். இன்னைக்கு நான் 45,000 பேருக்கு இதை சொல்லி கொடுத்துருக்க முடியுமா? ஃப்ரான்ச்சைஸ்ல சொல்லி கொடுத்துருக்க முடியாது. என்னோட பிராண்ட் மட்டும் க்ரோ ஆயிருக்கும். ஆக்சுவலி ஐ டிசைடட் ஃப்ரான்ச்சைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் இந்த வேலை பண்றதுக்கு யாருமே இல்ல. சூப்பர். லெட் மீ டூ திஸ் பிகாஸ் இட்ஸ் கிரியேட்டிங் அ லார்ஜர் இம்பாக்ட்னு சொல்லிட்டு தான் ஓகே we've got 500+ outlets across India in the community line. ஓகே. இந்த டீ ஷாப்ல நான் என்ன பாக்குறது அப்படின்னா, பிராண்ட் வந்து இந்த டீ ஷாப்ல வந்து பெருசா நான் முன்னாடி பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு கடைப்பேர் கூட இல்லாம டீ கடையை வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதனால இதுல பிராண்ட் பில்டிங் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் பெருசா இருந்தது இல்ல. இப்போ டீ ஷாப்ல பிராண்ட் பில்டிங்கிறது ரொம்பவே யூனிக்கா ஒரு இதா பண்றாங்க. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வாட் இஸ் பிராண்ட் பில்டிங்? சரி, பிராண்ட் பில்டிங் இஸ் ஸ்டோரி டெல்லிங் தான். ஓகே. நாம வந்து அது எந்த மாதிரி பிராண்டா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஆலடிப்பட்டி அண்ட் கருப்பட்டி காஃபின்னு இருக்கு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பிராண்டிங் இஸ் அபவுட் ஃபேன்சியா இருக்கிற ஏதாவது ஒரு நேம் எடுத்து நம்ம கலர்ஃபுல்லா ஏதாவது பண்ணணும். அப்படி கிடையாது. ஆலடிப்பட்டி அண்ட் கருப்பட்டி காஃபிங்கிறது இன்னைக்கு பிராண்ட். அந்த பிராண்டை எப்படி பொசிஷன் பண்ணாங்க, என்ன ஸ்டோரி சொன்னாங்க,
திருநெல்வேலியிலிருந்து தினமும் எழுதியிருப்பாங்க. விச் மீன்ஸ் அந்த ஸ்நாக்ஸ் இந்த சேவரிஸ் எல்லாமே திருநெல்வேலியிலிருந்து டெய்லியும் வருது. ஆமா. அண்ட் அந்த அவுட்லெட்டோட அவுட்லுக் எல்லாமே ஒரு பனைமர இதுல ஓலையில பின்னின இது மாதிரியும், அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்க கலர்ஸ், அந்த கருப்பட்டியோட கலரு, இது எல்லாமே ஒரு தீம்ல தேவ் டோல்ட் அ ஸ்டோரி. ஓகே. அந்த ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு பிராண்டா வெளியில தெரியுது. ஸோ அந்த மாதிரி பிராண்ட் பில்டிங்னாலே நமக்கு அந்த ரெலவன்ஸ், அந்த பிராண்டோட ரெலவன்ஸ் என்ன, அதுக்கான எலிமெண்ட்ஸை ஸ்டோரியா நம்மளால சொல்ல முடிஞ்சதுன்னா இட் இஸ் பிராண்டிங். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு டீ ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட காம்படிட்டர்ஸை நான் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்? எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு 12 ரூபாய் டீ அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் 10 ரூபாய்க்கு கொடுக்கறது ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் மாடலாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு காம்படிட்டர்ஸ், ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சாய் ரிலேட்டட் வந்து ஓப்பன் பண்ணிட்டே வராங்க, பக்கத்துலேயே இருக்காங்க. காம்படிட்டர்ஸை நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்? காம்படிட்டரை வந்து மேனேஜ் பண்ணவே வேண்டாங்க. ஓகே. நீங்க தான் உங்களுக்கு காம்படிட்டர். ஓகே. கஸ்டமர் தான் உங்களுக்கு கிங். கஸ்டமரை நீங்க கரெக்டா கவனிக்கணும். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். ஓகே. கஸ்டமருக்கு வேல்யூபிளா விஷயங்கள் அவங்களுக்கு தெரியணும். நம்ம கொடுக்குற வேல்யூ கிரியேட் பண்றதுனா என்ன, இந்த பிசினஸ்ல டேஸ்ட் நல்லா இருக்கணும். ஓகே. எப்ப போனாலும் ஒரே டேஸ்ட்ல இருக்கணும். சர்வீஸ் நல்லா இருக்கணும், குயிக்கா இருக்கணும். இதெல்லாம் பண்ணா கஸ்டமர் ஏன் வெளியில போவாங்க? ஓகே. நீங்க 2 ரூபா அதிகமா கூட வைங்க, ஒரு 12 ரூபாய்க்கு விற்கிறேன், நீங்க 15 ரூபா கூட கொடுங்க. வேல்யூ இன்னும் ஒரு 10 ml 20 ml சேர்த்து கொடுங்க. ஓகே. டேஸ்ட் தண்ணியா போடாம இன்னும் கொஞ்சம் கெட்டியா கொடுங்க. ஓகே. பால் நல்ல பாலா வாங்கி கொடுங்க. கன்சிஸ்டன்டா பொருள் கொடுங்க. கிளாஸ் எல்லாம் நல்லா கிளீனா ஹைஜீனா கொடுங்க. நமக்குன்னு வர்ற கஸ்டமர் கண்டிப்பா வருவாங்க. ஓகே. சோ இது நிறைய பேருக்கு என்னன்னா பேஷன்ஸ் இல்லங்கிறது தான் இதுல பிரச்சனையே. டீ அவுட்லெட் பிசினஸ் மட்டும் இல்ல, ஓகே, ஜெனரலாவே பிசினஸ் பண்றவங்களுக்கு முக்கியமான குவாலிட்டி வந்து பேஷன்ஸ். ஓகே. அது இல்ல அப்படின்னு நீங்க எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வச்சு டிஃபைன்? இல்ல உடனே ரிசல்ட் வரணும்ல இன்னைக்கு. ஓகே, அந்த மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. போட்ட உடனே ரிசல்ட் வரணும், எல்லாமே நடக்கணும்னா இட் வில் நாட் ஹேப்பன். அது இட் டசன்ட் வொர்க் தட் வே. ஓகே. அப்ப நம்ம பொறுமையா ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம்னா அந்த ஸ்டெப்புக்கான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகலாம். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே. நம்ம ஒரு எஃபர்ட்டை போட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்றதுக்கு முன்னாலே நம்ம வந்து ஐயோ அது நடக்கலன்னு திரும்ப ஏதாவது ஒன்று மாத்துறது, இல்ல பிரைஸை குறைக்கிறது, இல்ல குவாலிட்டியில ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்றது. ஓகே. See, we need to listen to customers basically. ஒரு 10 கஸ்டமர் டெய்லியும் வர்றாங்க சொல்றேன், அந்த 10 கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடா போறாங்களா, ஹாப்பியா போறாங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த 10 கஸ்டமர் ஹாப்பியா போனா he will bring another 10 customer. 20 will bring another 20, 40 will bring another 80, 80 will bring another 160. இதுதான் வந்து பிசினஸ் grow பண்ணுமே தவிர நம்ம கஸ்டமர் ஃபோக்கஸ் பண்ணாம காம்படிட்டர் ஃபோக்கஸ் பண்ணா our business will not grow. ஓகே. அவங்க 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. Of course we need to add value. காம்படிட்டர் பார்த்து என்ன கத்துக்கலாம்னா காம்படிட்டர் என்ன கொடுக்குறானோ அதை விட நான் வந்து எப்படி பெட்டரா கொடுக்கலாம்னு நம்ம லேர்ன் பண்ணுமே தவிர ஓகே let's not analyze and reduce the price. Price is rarely a differentiating factor. ஓகே. ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், இல்லைன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான புக்ஸ் நான் வந்து படிக்கணும்னு உங்களோட சஜஷன்ஸ்? I read a lot of Brian Tracy books நிறைய படிப்பேன், ராபின் சர்மா புக் நிறைய படிப்பேன், நிறைய ஆட்டோபயோகிராஃபிஸ் படிப்பேன், சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகே. என்னோட ஃபேவரட் புக் பார்த்தா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒரு புக் இருக்கு, சுப்ரதோ பக்ஷின்னு ஒருத்தர் எழுதுனது. ஓகே. எதனால சார் அது உங்களோட ஃபேவரட்? பிகாஸ் ஒரு கம்பெனி வந்து 0 to 100 எம்ப்ளாயிஸ் வரைக்கும் எப்படி ஒரு கம்பெனி க்ரோ பண்றதுங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரியே இருக்கும், ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி இருக்கும், மோர் தென் அ புக். ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், மிஷன் ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், கல்ச்சர் எப்படி இருக்கணும் கம்பெனில, இதெல்லாம் ரொம்ப டீடைல்டா அதுல எழுதியிருப்பாங்க. ஓகே. சிம்பிளி ஃப்ளை வந்து ஏர் டெக்கான் கேப்டன் கோபிநாத் சூரரை போட்டு வந்துச்சு இல்லையா, அந்த புக் ரொம்ப பிடிக்கும். ஓகே. தி ஜி ஃபேக்டர் பை சுபாஷ் சந்திரான்னு சொல்லிட்டு ஜி குரூப்போட புக் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் ட்ரீம் வித் யுவர் ஐஸ் ஓப்பன் சொல்லிட்டு இன்னொரு புக். ஸோ தட்ஸ் ஆல்சோ மை ரோனி ஸ்க்ரூவாலா எழுதுனது, அப்கிரேடோட சேர்மன் அவரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் இருக்கு. ஓகே. நம்ம டியூன் பண்ணணும். இப்போ வந்து இந்த புக் படித்தேன், என்னையே வந்து எனக்கு டியூன் பண்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு புரிதல் கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு 3 புக் சஜ். பிரைன் ட்ரேசியோட ஈட் தட் ஃப்ராக் ஓகே ரொம்ப ஃபேவரட்டான. எதனால சார் அது? பிகாஸ் நமக்குள்ள என்ன ஃபியர் இருக்கு, அந்த ஃபியரை வந்து எப்படி ஓவர் கம் பண்றது, அதை தாண்டி எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்றது நம்மளோட கோல்ஸ்ல அப்படிங்கறது ரொம்ப இதுவா எழுதியிருப்பாங்க. ஓகே.
அண்ட் கிஷோர் பியானியோட புக் இட் ஹேப்பன்ட் இன் இந்தியான்னு ஒரு புக் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு ரீட்டைல் ரெவல்யூஷனை அவர் எப்படி பண்ணாரு, ஒரு இந்தியன் கன்சியூமருக்கு தகுந்த மாதிரி எப்படி பிராண்டை பில்ட் பண்ணாரு. ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் திங்க் யூஎஸ்ல ஒன்று ஒர்க் ஆயிருக்கும், யூகேல ஒர்க் ஆயிருக்கும், இந்தியாலையும் ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. நாட் எவ்ரி பிசினஸ் இஸ் ஒர்க் தட் வே. ஓகே. ஓலா உபர் வேணா மேபி தேர் ஐடென்டிக்கல் ஒர்க் ஆயிருக்கலாம். பட் வெஸ்டர்ன் கன்சம்ஷன், வெஸ்டர்ன் கன்சியூமர் பேட்டர்ன் வேற, இந்தியன் கன்சியூமர் பேட்டர்ன் வேற. கரெக்ட். தேர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் ஸ்பெசிபிக் டு இந்தியா. இந்தியா அலோன் கேன் சால்வ் தட் ப்ராப்ளம். வேற எங்கிருந்தும் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கிற புக் அது இட் ஹேப்பன்ட் இன் இந்தியா. சூப்பர். மெக்டொனால்ட்ஸ் பத்தி ஒரு புக் இருக்கு. ஓகே. அண்ட் மெக்டொனால்ட்ஸோட கல்ச்சர், மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ், ஒரு புது டெரிட்டரி போனா என்னென்ன பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சைட், ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருக்கிற புக் அது. ஸோ தீஸ் 3 books would be my suggestion. சூப்பர் சூப்பர் சார். ஓகே, இப்போ நீங்க வந்து காமனா ஒரு பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, உங்களோட லைஃப் ஜேர்னில இருந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க, இதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு நீங்க கொடுக்குற சில சஜஷன்ஸ். See, first if you have a family, take care of their lifestyle. ஓகே. அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து பாதிக்காத மாதிரி அதுக்கான சேவிங்ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் பிஃபோர் யூ லீவ் யுவர் ஜாப், ஹாவ் அ ப்ராப்பர் பிஸ்னஸ் பிளான் இன் பிளேஸ். ஒரு பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்றதுக்கு வேலை விட்டுட்டு தான் பண்ணுங்கிறது இல்லை. என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்கில் அது எதுல இருக்கு, லாங் டேர்மா நம்மளால அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் as I already told you, patience and commitment. ஓகே. நான் வந்து என்னன்னாலும் நான் இதை வந்து கண்டிப்பா பண்ணுவேன், இதை வந்து நான் தொடர்ந்து பண்ணுவேன், இதுல எவ்வளவு டிஃபிகல்டிஸ் வந்தாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணுவேங்கிற மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஓகே. இது வந்து பிசினஸ் சக்சஸ் இட் இஸ் அபவுட் 20% ஸ்கில் செட் அண்ட் 80% மைண்ட் செட் தான். ஓகே. உங்களுக்கு என்ன தெரியுது தெரியலங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு இல்லங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. யூ நீட் டு ஹேவ் த ரைட் கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் மைண்ட் செட். ஓகே. அது இல்ல அப்படின்னா வந்து யூ வில் பி அவுட் ஆஃப் த மார்க்கெட். அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து எனக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும், எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன், யூ கேன் ஆல்வேஸ் இவால்வ். அந்த ஜேர்னியில் இவால்வ் ஆக முடியும். பட் யூ ஹாவ் டு பி தேர். அந்த இடத்துல நீங்க வந்து இருக்கணும். ஓகே. அப்படி இருந்தா கண்டிப்பா தி யூனிவர்ஸ் ஹஸ் நோ சாய்ஸ். ஓகே. நீங்க சக்சஸ் ஆகிறத வந்து யாராலையும் தடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். சொல்றதுக்கு மேபி இது ஓவர் பஞ்சிங்கா இருக்கலாம், பட் தட்ஸ் த ரியாலிட்டி. ஐ சீன் லாட் ஆஃப் பீப்புள் இன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்திருக்கேன். ஓகே. லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் சக்சீட் இஸ் பிகாஸ் நாட் கிவிங் த டைம் அண்ட் கமிட்மெண்ட். ஓகே. அண்ட் நாட் லுக்கிங் லாங் டேர்ம். அது பண்ணலன்னா எதுவுமே நமக்கு சாத்தியமாகாது. நீங்க உங்களை கீப் ஆன் ஒரு லேர்னிங் ஸ்டேட்ல ஒரு அப் ஸ்கில் வச்சுக்கிறதுக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். ஐ ரீட் அ லாட். ஓகே. நிறைய புக்ஸ் படிப்பேன். ஐ ஆல்சோ லிசன் டு அ லாட் ஆஃப் சோர்சஸ். ஓகே. அண்ட் ஐ கோ டு ஈவெண்ட்ஸ். முக்கியமான சில ஸ்பெசிபிக் ஈவெண்ட்ஸ், எனக்கு நாலேஜ் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த ஈவெண்ட்ஸ் போய் அட்டென்ட் பண்ணுவேன். ஓகே. அண்ட் ஐ சரௌண்ட் மைசெல்ஃப் வித் people who has this kind of a mindset. Okay, like mind people கூட கனெக்ட் பண்றது. fellow entrepreneurs who has got exposure. Okay. எனக்கு கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பிசினஸ்ல. அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் இருக்கும்போது you will also கரண்டா இண்டஸ்ட்ரி என்ன நடக்குது, இப்போ எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகல, ஓகே, இத இன்னொரு சோர்ஸ்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஸ்டைலா இருந்தாலும் fellow entrepreneurs இருந்து கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த பிசினஸ் ஐடியா எடுத்தாலும் ஓகே அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஃபோக்கஸை விடாம கமிட்டடா லாங் டேர்மா யோசிங்க. சக்சஸ் வில் பி யோர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ தூரம் வந்து டைம் கொடுத்து நிறைய உங்களோட லேர்னிங்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணதுக்குள்ள ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ப்ளஷர் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. Pleasure is mine too. Thank you so much. Thank you.